நம்ம ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ஒரு பழத்தை பயன்படுத்தி ரொம்பவே சூப்பரான ஒரு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ்க்காக பயன்படுத்த போகிற பழத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் வந்து மலைப்பகுதியில் ரொம்ப குளிர்ந்த இடத்துகளில் இந்த பழம் வந்து ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். இப்போ வந்து மார்க்கெட்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. இந்த பழத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஃபேஷன் ஃப்ரூட் வந்து பழமாக சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காது, எல்லாருக்குமே இது வந்து டேஸ்ட்டு பிடிக்காது. இந்த மாதிரி ஜூஸாக போட்டு கொடுக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலே. ஜூஸ் செய்கிறதுக்காக 4 ஃபேஷன் ஃப்ரூட் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டை நீங்கள் கையில் எடுத்து இப்படி அமுக்கி பாருங்கள். நல்லா உள்ளே அமுங்கி தோல் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து நல்ல பழமாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஜூஸ் போடுறதுக்கு, அப்போ தான் ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கும். வெளியில் பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கணும். இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள சதை பகுதி அவ்வளோவா இருக்காது. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இந்த சதை பகுதி இருக்கும். இதை வந்து நீங்கள் கட் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டேன்ருவாங்க. இந்த பழத்தில் வந்து அதிகமான புளிப்பு இருக்கும். இப்போ ஒரு பழத்தை நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெறும் தோல் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். உள்ளே மட்டும் கொஞ்சமாக சதை பகுதி இருக்குது. இது வந்து விதையோடு அப்படி இந்த சதையாக இருக்கும். இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு பழம் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, ஒரு விதையை கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டை நான் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கையில் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோவா சதையே இல்லை, விதையாக தான் இருக்குது. இந்த மாதிரி மீதம் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பழத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு பழம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து இந்த தோலை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பேப்பர் மாதிரி இருக்குன்னு. இப்போ வந்து மீதம் இருக்கக்கூடிய எல்லா பழத்தையுமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த சதை பகுதி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபேஷன் ஃப்ரூட் வந்து புளிக்குதுன்னு சொல்லி இந்த பழத்தை நீங்கள் ஒதுக்கி வைக்காதீங்க. இந்த பழம் எப்போல்லாம் கிடைக்கிதோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜூஸாக போட்டு குடிச்சு பாருங்கள். இது வந்து உடலுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான பழமாக இருக்கும். இந்த ஃபேஷன் ஃப்ரூட் வந்து ஜூஸாக போட்டு குடிக்கும்போது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 4 பழத்தில் 3 பழம் மட்டும்தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீதம் இருக்கக்கூடிய ஒரு பழம் பார்த்திங்கன்னா இன்னும் பழுக்கலை, அதனால் அது நல்லா பழுத்து வரட்டும். இப்போ இந்த பழத்தில் 3 பழம் நான் வந்து கட் பண்ணி இந்த சதை பகுதி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த பழத்தை பயன்படுத்தி எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜூஸாக போட்டு அடிச்சுக்கிறாதீங்க. இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் நீங்கள் இதோட சேர்த்து அடித்து ஜூஸாக போட்டு குடிக்கும்போது அது நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பலன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த பழத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஃபேஷன் ஃப்ரூட் சதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்னதாக இஞ்சி பீஸு தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 கேரட்டை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் வந்து நல்லா வலுவலுன்னு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரே நேரமாக மிக்சியை சுத்த விடாமல் அப்பப்போ ஆஃப் பண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ஜூஸை இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சு நீங்கள் அப்படியே வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படி இந்த ஜூஸோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த பழம் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால இதில் வந்து இஞ்சி நீங்கள் கேரட்லாம் சேர்த்து செய்யும்போது இந்த பழத்தோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஜூஸை நான் வடிகட்டிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மீதம் இருக்கக்கூடிய இந்த சக்கையில் எந்த அளவுக்கு நல்ல விதையாக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஜூஸாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா தேன் கலந்து கூட நீங்கள் இந்த ஜூஸ் குடிக்கலாம். இப்போ இந்த ஜூஸில் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ் பார்க்குறதுக்கே ஒரு எல்லோ கலரில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த பழம் எப்போல்லாம் கிடைக்கிதோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜூஸாக போட்டு குடிச்சு பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே இந்த ஜூஸை குடிக்கலாம். இது வந்து உடலுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாகவும் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸை நீங்கள் குடிக்கும்போது அதில் கொஞ்சமாக சப்ஜா விதை ஊற வச்சு அதை சேர்த்துட்டு குடிச்சிக்கோங்க. இது வந்து இன்னுமே நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜூஸ் வீட்டில் தயார் பண்ணி கொடுக்கும்போது யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த
ஃபேஷன் ஃப்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா குடிக்கும்போது நல்ல ஒரு புளிப்பாகவும் லேசான உரப்பாகவும் நல்ல ஒரு இனிப்பாகவும் குடிக்கிறதுக்கே ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பழம் கிடைக்கும்போது அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.